கோத்திரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் இஸ்லாமை அறிமுகப்படுத்துதல். நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு துல்காய்தா மாதத்தில் ஜூன் இறுதி அல்லது ஜூலை தொடக்கம் கிபி 619 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பினார்கள். பல கோத்திரங்களுக்கும் தனிநபர்களுக்கும் இஸ்லாமை மீண்டும் புதிதாக அறிமுகப்படுத்தினார்கள். ஹஜ்ஜுடைய காலம் நெருங்கிய போது மக்கள் அனைவரும் பல திசைகளிலிருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்காவிற்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் சென்று அவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தி அதன் பக்கம் அழைப்பு கொடுத்தார்கள். நபித்துவத்தின் 4ஆவது ஆண்டிலிருந்து இப்படித்தான் அம்மக்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வந்தார்கள். ஆனால் இந்த 10ஆவது ஆண்டு மேலும் ஒரு கோரிக்கையையும் அவர்களுக்கு முன் வைத்தார்கள். அதாவது, நான் அல்லாஹ்வின் மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்கு எனக்கு இடம் கொடுத்து உதவி செய்து எதிரிகளிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என்று அம்மக்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட கோத்திரத்தினர். இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கோத்திரத்தாரிடம் சென்று இஸ்லாமிய அழைப்பு விடுத்தார்கள். அவர்களின் பெயர்களாவன: ஆமிர் இப்னு ஜாஸா கிளையினர், முஹாரிப்னு கஸ்ஃபா, பஜாரா, கஸ்ஸான், முர்ரா, ஹனீஃபா, ஜுலைம், அப்ஸ், பனு நஸ்ர், பனு பக்கா, கிந்தா, கல்ஃப், ஹாரிஸ் இப்னு கப், உத்ரா, ஹலாரிமா ஆகிய கோத்திரத்தாருக்கு ஓரிரை கொள்கையை இதமாக எடுத்துரைத்தும் அவர்களில் எவரும் அழைப்பை ஏற்கவில்லை. மேற்கண்ட அனைத்து கோத்திரத்தாரையும் ஒரே ஆண்டுக்குள் அல்லது ஒரே ஹஜ் காலத்திலேயே அழைத்திடவில்லை. நபித்துவத்தின் 4ஆம் ஆண்டு மெல்ல மெல்ல தொடங்கிய இந்த பகிரங்க அழைப்பு பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா செல்லும் வரை நீடித்தது. எனவே இன்ன கோத்திரத்தாரை இன்ன ஆண்டுதான் அழைத்தார்கள் என்று குறிப்பிட்டு கூற முடியாது. என்றாலும் பெரும்பாலான கோத்திரத்தாரை நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டுதான் அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பை இந்த கோத்திரத்தார் எவ்வாறு எடுத்துக்கொண்டனர் என்பதை குறித்து இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதை சுருக்கமாக காண்போம். முதலாவது, கல்ஃப் கிளையினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் உட்பிரிவான அப்துல்லாஹுடைய குடும்பத்தாரை, அப்துல்லாஹ்வின் மக்களே, அல்லாஹ் உங்கள் தந்தைக்கு எத்துணை அழகிய பெயரை வழங்கியிருக்கின்றான் என்றெல்லாம் நயமாக கூறி அழைத்து பார்த்தார்கள். எதற்கும் அவர்கள் அசையவில்லை. இரண்டாவது, ஹனீஃபா கிளையினர். இம்மக்களின் வீடு வீடாகச் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அழைத்து பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் அதை ஏற்காதது மட்டுமின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொண்டனர். மூன்றாவது, ஆமிர் இப்னு ஜாஸா கிளையினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று தன்னை அறிமுகப்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அவர்களில் பைஹரா இப்னு ஃபிராஸ் என்பவர், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இந்த குறைஷி வாலிபரை பிடித்து என்னிடம் வைத்து கொண்டால் இவர் மூலம் முழு அரபியர்களையும் நான் வெற்றி கொள்வேன் என்று கூறினார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, உங்கள் மார்க்கத்தில் சேர்ந்து நாங்கள் உங்களிடம் ஒப்பந்தம் செய்து கொடுக்கிறோம். பிறகு உங்களுக்கு மாறு செய்யும் சமுதாயத்திற்கு எதிராக அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தால் உங்கள் மறைவுக்கு பின் எங்களுக்கு அதிகாரம் கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியன, அவன் விரும்பிய கூட்டத்திற்கு அதை கொடுப்பான் என்று பதிலளித்தார்கள். அதற்கு பைஹரா, உங்கள் முன்னிலையில் அரபியர்களுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு அவர்களின் அம்புகளுக்கு எங்கள் கழுத்துகளை இலக்காக்கி கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுத்த பின் நிர்வாக அதிகாரம் எங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கா? இதெப்படி நேர்மையாகும்? அப்படிப்பட்ட உங்கள் மார்க்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டான். அதற்கு பின் அந்த கிளையினரும் இஸ்லாமை ஏற்க மறுத்துவிட்டனர். ஆமிர் கிளையினர் ஹஜ்ஜை முடித்துக்கொண்டு தங்கள் ஊருக்கு திரும்பிய போது ஹஜ்ஜில் கலந்து கொள்ள இயலாத ஒரு முதியவரிடம் சென்று, அப்துல் முத்தலிஃபின் கிளையில் உள்ள குறைஷி வாலிபர் ஒருவர் எங்களிடம் தன்னை நபி என்று அறிமுகப்படுத்தினார். அவருக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும், அவரை நம் ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று எங்களிடம் கூறினார் என்றார்கள்.
இதை கேட்ட அந்த வயோதிகர், கைவிட்டு போய்விட்டதே, அவரை விட்டுவிட்டீர்களே, என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்த எவரும் பொய் கூற மாட்டார்கள். நிச்சயம் அவர் கூறியது உண்மைதான். உங்கள் அறிவு உங்களை விட்டு எங்கே போனது என்று கடிந்துரைத்து மிகுந்த கைசேதத்தை வெளிப்படுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமை பல குலத்தாருக்கும் கோத்திரத்தாருக்கும் குழுக்களுக்கும் அறிமுகப்படுத்தியது போன்றே தனிநபர்களுக்கும் அறிமுகப்படுத்தினார்கள். அவர்களில் சிலரிடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பதில்களை பெற்றார்கள். ஹஜ் முடிந்து சில காலங்களிலேயே அவர்களில் பலர் இஸ்லாமை தழுவினர். அவர்களில் சிலரை இங்கு பார்ப்போம். முதலாவது ஜுவைத் இப்னு ஜாமித். இவர் மதீனாவாசிகளில் நுண்ணறிவுமிக்க பெரும் கவிஞராக விளங்கினார். இவரின் வீரதீரம், கவியாற்றல், சிறப்பியல்பு, குடும்ப பாரம்பரியம் ஆகிய சிறப்புகளால் இவரது சமுதாயம் இவரை அல் காமில், முழுமையானவர் என்று அழைத்தனர். இவர் ஹஜ் அல்லது உம்ரா செய்வதற்காக மக்கா வந்தார். இஸ்லாமிய அழைப்புக்காக அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய போது அவர், உங்களிடம் இருப்பதும் என்னிடம் இருப்பதும் ஒன்றாகத்தான் இருக்கும் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு, நான் லுக்மான் அலை வழங்கிய ஞான போதனைகளை கற்று வைத்துள்ளேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு அதை சொல்லிக் காட்டுங்கள் என்று கேட்கவே அவர் அதை சொல்லிக் காண்பித்தார். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிச்சயமாக இது அழகிய பேச்சுதான். எனினும் என்னிடம் இருப்பதோ இதைவிட மிகச் சிறந்தது. அதுதான் அல்லாஹ் எனக்கு அருளிய குர்ஆன். அது ஒளிமிக்கது, நேர்வழி காட்டக்கூடியது என்று கூறி குர்ஆனை அவருக்கு ஓதி காண்பித்து அவரை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார். குர்ஆன் அவரது உள்ளத்தை கவர்ந்தது. இது மிக அழகிய வசனங்கள் உடைய வேதமாக இருக்கிறதே என வர்ணித்து இஸ்லாமை தழுவினார். பிறகு மதீனா வந்த சில காலத்திலேயே புவாஸ் போருக்கு முன்பாக அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் கோத்திரத்தாரிடையில் நடந்த சண்டையில் கொல்லப்பட்டார். அநேகமாக நபித்துவத்தின் 11ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அவர் இஸ்லாமை தழுவியிருக்கலாம். இரண்டாவது இயாஸ் இப்னு முஆத். மதீனாவைச் சேர்ந்த இளைஞரான இவர் புவாஸ் யுத்தத்திற்கு முன் நபித்துவத்தின் 11வது ஆண்டு அவுஸ் கிளையினர் கஸ்ரஜ் கிளையாருக்கு எதிராக மக்காவிலுள்ள குறைஷிகளிடம் நட்பு ஒப்பந்தம் செய்ய வந்தபோது இவரும் அவுஸ் கிளையாருடன் மக்கா வந்தார். மதீனாவில் அவுஸ் கஸ்ரஜுக்கிடையில் பகைமை தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த சமயம் அது. அவுஸ் கிளையினர் கஸ்ரஜை விட எண்ணிக்கையில் குறைவாக இருந்ததால் குறைஷிகளின் நட்பை நாடி வந்தனர். இவர்களின் வருகையை அறிந்து கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களிடம் சென்று, நீங்கள் இதற்காக வந்துள்ளீர்களோ அதைவிடச் சிறந்த ஒன்றை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் உள்ளதா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது என்ன என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அல்லாஹ்வின் தூதராவேன். அவர் என்னை அவனது அடியார்களிடம் அனுப்பியுள்ளான். அவர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ் எனக்கு வேதத்தையும் இறக்கி வைத்திருக்கிறான் என்று கூறி இஸ்லாமின் ஏனைய விஷயங்களையும் நினைவூட்டி குர்ஆனையும் ஓதி காண்பித்தார்கள். அப்போது இயாஸ், என் கூட்டத்தாரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நீங்கள் வந்திருக்கும் நோக்கத்தை விட இதுதான் மிகச் சிறந்தது என்று கூறினார். உடனே அக்கூட்டத்தில் உள்ள அபுல் ஹைசர் என்ற அனஸ் இப்னு ராஃபி ஒரு பிடி மண்ணெடுத்து இயாஸின் முகத்தில் வீசி எறிந்து, இதோ பார், எங்களை விட்டுவிடு, சத்தியமாக நாங்கள் வேறொரு நோக்கத்திற்கு வந்திருக்கிறோம் என்று கூறினான். அதற்கு பின் இயாஸ் வாய்மூடிக்கொள்ளவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார்கள். அவுஸ் கிளையினர் குறைஷிகளுடன் நட்பு ஒப்பந்தம் செய்வதில் தோல்வி கண்டு மதீனா திரும்பினர். அடுத்த சில காலத்திலேயே இயாஸ் இறந்து விட்டார். அவர் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் முஸ்லீமாகவே இறந்தார் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை.